அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜர் மன்னீஸ்வரி ஆறுமுகம், பாண்டிச்சேரியிலிருந்துங்க. இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியான எப்போ வேலை கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் எப்போ நல்லா ஷைன் ஆகும், என்னோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் எப்போ வெல் செட்டில்ட் ஆவேன், இது போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் தான். இது எல்லாத்தையும் ஜாதக ரீதியாக ஜோதிட விதிப்படி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை பார்க்கணும். கர்மாதிபதி சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். 10ஆம் இடத்துல இருக்க வேண்டிய கிரகம் எதனோட சேர்ந்திருக்கு, எந்த இடத்துல அமர்ந்திருக்கார், எப்படி இருக்கார், நட்பா பகையா நீச்சமானு பார்க்கணும். இதை எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்னு சொல்லலாம். பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற குரு, சந்திரன், சுக்கிரன் இவர்களை வச்சு அதுக்கு உண்டான சிறப்பான தொழில்கள் இருக்குது. அதை நம்ம குறிப்பிட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆகுங்க, நல்ல டெவலப் ஆகும்னு சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் சில பேர் கேட்பாங்க, எனக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது, ஆனால் எல்லாமே வருமானங்கள் பெரிய அளவில் டெவலப் ஆக முடியல, கம்மியான வருமானங்களே வருது அப்படின்னா அவங்களுக்கு 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தை செக் பண்ணுறதன் மூலியமாக அவங்களுக்கு வரக்கூடிய வருமான அளவை தெரிஞ்சுக்கலாம். கூடவே 6ஆம் இடமும் நல்லா இருக்கணும். 6ஆம் இடம் என்றது கடன், எதிரி, வியாதி. இந்த இடங்களில் சனியெல்லாம் அமர்ந்துட்டார்னா தீரா கடன்னு சொல்லுவாங்க. அதனால் பொதுவாக ஓவராலாக 2, 4, 6, 10 இதையெல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு தொழில் மற்றும் வேலை, வருமானம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க முடியுங்க. ஜோதிட ரீதியாக அனைத்திற்கும் தீர்வு உண்டு. முடியும் அப்படிங்கிறத எப்போ முடியும் அப்படின்னு வருஷத்தை குறிப்பிட முடியும். முடியவே முடியாதுன்னா அதுக்கான தீர்வையும் கொடுக்க முடியும், பரிகாரங்களும் உண்டு. அந்த காலத்தில் செஞ்ச அஸ்வமேத யாகத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்கள்லாம் இந்த காலங்கள்லேயும் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. போன வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்தேன், குழந்தை இல்லாதவங்களுக்கு திருவெண்காடு அப்படிங்கிற பரிகாரம் நல்லா இருக்கும், அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது அப்படின்னு. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். 2-3 பேர் நான் வீடியோ போட்ட ஒரு 2வது நாளே கால் பண்ணி சொன்னாங்க, நான் போனேன் மேடம் அப்படின்னு. ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு இமீடியட்டாக அந்த குழந்தை பாக்கியம் தங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ என்ன தொழில் பண்ணலாம், எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போல் சந்தேகங்கள் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை ஓவராலாக செக் பண்ணி வித்தின் ½ அன் ஹவருக்குள்ளே பலன்கள் வழங்கப்படும். இது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் ஒரு சூரியன் ஆட்சி பெற்றா, சந்திரன் ஆட்சி பெற்றா, செவ்வாய் ஆட்சி பெற்றா, உச்சம் பெற்றா, இவங்கள்லாம் என்ன தொழில் பண்ணலான்னா ஒன்றுத்துக்கும் குறிப்பாக இருக்குது. இப்போ சந்திரன் ஆட்சி பெற்றவங்க என்ன பண்ணலான்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க முத்து குளித்தல், பால் வியாபாரம், இது போலாம் ரொம்ப பெஸ்ட்டாக வரும் அப்படின்வாங்க. செவ்வாய் ஆட்சியை உச்சமாக பெற்றுட்டா ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸ்லாம் நல்லா வரும்.